இரண்டாவதாக புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அஹ்மத் தாலி பின் ஹுமைத் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு ஏகத்துவத்தின் ஈடேற்றம் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நின்றதொரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் படைக்கக்கூடியவனாகவும் எல்லா வஸ்துக்கள் மீதும் எல்லா வஸ்துக்களையும் பொறுப்பேற்றவனாகவும் இருக்கிறான். வானம் பூமிகளுடைய திறவுகோல் அவனுக்கே சொந்தமானதாகும். அல்லாஹுடைய அத்தாட்சிகளை யாரெல்லாம் நிராகரிப்பார்களோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள். சூரா அஸ்-ஸுமர் 62, 63 வசனங்களை ஓதி அல்லாஹுடைய ஒவ்வொரு படைப்பினங்களும் அவனுடைய கட்டளை பிரகாரம் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவன் எல்லா படைப்பினங்களுடைய செயல்பாடுகளையும் அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அஸ்பாபுகளின் மூலமாக உலகத்தில் எதையும் உருவாக்க முடியாது. மனிதன் செய்கின்ற செயல்பாடுகளினால் உலகத்தில் அவனுக்கு ரிஸ்கை பெற முடியாது. நோய்கள் இன்னும் ஒருவருக்கு தொத்தக்கூடியதாக இல்லை. நிலைமைகள் உலகத்தில் அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை. உணவு மனிதனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இல்லை. வைத்தியர் நோய்க்கு அதாவது ஷிஃபாவை அளிக்கக்கூடியவராக இல்லை. அதே போன்று எல்லாம் அல்லாஹுடைய நலவோ கெடுதியோ அது அல்லாஹ் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா சில அஸ்பாபுகளை படைத்திருக்கிறார், சில காரணிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறேன் மனிதர்களுக்கு ரஹ்மத்துக்காகவும். அதே போன்று சில ஹிக்மத்துக்களின் சுன்னத்துக்களின் வழிமுறைகளின் அடிப்படையிலே மனித வாழ்வை அல்லாஹ் உலகத்திலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதே போன்று அந்த சில படைப்பினங்களுடைய அல்லாஹ்வுடைய சில ஹிக்மத்துகளுடைய நுட்பங்கள் படைப்பினங்களின் மூலமாக உலகத்திலே வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அதே போன்று மனிதர்களிலே அந்த அந்த படைப்புகளுடைய அறிவை அல்லாஹ் இந்த படைப்பினங்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். இந்த படைப்பினங்களை பற்றி விளங்குகின்ற சக்தியை கொடுத்திருக்கின்றான். யார் நலவுகளுடைய அஸ்பாபுகள் எடுப்பார்களோ நலவுகளை பெற்றுக்கொள்வார்கள். யார் கெடுதிகளுடைய அஸ்பாபுகள் எடுப்பார்களோ கெடுதிகளை பெற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் உங்களையும் நீங்கள் செய்கின்ற செயல்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சூரா அஸ்-ஸாஃபாத் 96 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்திலே தொற்று நோய் என்பதோ குறி பார்ப்பது என்பதோ இஸ்லாத்திலே கிடையாது. குறி பார்ப்பது, சாஸ்திரம் பார்ப்பது இஸ்லாத்திலே கிடையாது. தொற்று நோய் இன்னொரு நோயை உண்டாக்க மாட்டாது. பறவைகளுடைய அசைவு நலவோய் கெடுதியை உண்டாக்க மாட்டாது. ஆந்தை காகம் அழிவை கொண்டு வர மாட்டாது. சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் மழையை பெய்ய வைக்க மாட்டாது. அதே போன்று சஃபர் மாதம் என்பது தரித்திரியம் பிடித்த ஒரு மாதம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக மனிதனுக்கு கெடுதி தரக்கூடிய விடயங்களை தவிர்த்து கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறார். உதாரணமாக சொறி நோய் பிடித்தவர்களை, வெங்குஷ்டம் பிடித்தவர்களோடு நெருங்கக்கூடாது, சேரக்கூடாது. அதே போன்று கெடுதிகள், அதாவது வாந்தி பேதி நோய்கள் பரவக்கூடிய பிரதேசங்களுக்கு செல்லக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள். இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுக்கு முரணான விடயங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டில் இருந்து இன்னொரு ஏற்பாட்டுக்கு செல்வதாகும். அதே போன்று அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடியதாக இவைகள் கருதப்படும். அல்லாஹ் மீது ஒரு மனிதன் தனது விடயங்களை பாரம் சாட்ட வேண்டும். நலவு செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். கெடுதியை விட்டு பாதுகாக்கப்படுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். அதுதான் தவக்குலாகும். ஒரு மனிதனுடைய சுவர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? அந்த அல்லாஹ் மீது அவன் சாட்டக்கூடிய அந்த தவக்குல் என்று சொல்லக்கூடிய தன்மையாகும். எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விடயம், அதாவது நலவென்பது மனிதனை நீ செய்யக்கூடிய நலவாகும், கெடுதி என்பது நீ செய்யக்கூடிய கெடுதியாகும். மனிதனுடைய செயல்பாடுகளை வைத்தே உலகத்தின் நலவுகளும் கெடுதிகளும் உண்டாகும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹத்தீப் அஹ்மத் தாலிப் அவர்கள் விடைபட்டு சென்று இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொன்னதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு தவக்குல் வைப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நேரான பாதையை காட்டுவான், நேரான விடயங்களின் பக்கம் அல்லாஹ் அவரை திசை திருப்புவான். யார் அஸ்பாபுகளின் பக்கம் முழுமையாக சாய்வார்களோ அவர் அந்த அஸ்பாபுகளோடு அல்லாஹ் அவருடைய தேவைகளை சம்பந்தப்படுத்தி வைப்பான். அவருக்கு அவருடைய ஆசைகள் அனைத்தும் பாழாகிவிடும். ஏதாவது ஒன்று அவருக்கு கிடைத்தாலும் அதனுடைய முடிவு மோசமானதாக இருக்கும்.
எனவே அஸ்பாபுகளை நம்பக்கூடாது, அல்லாஹ்வை தான் நம்ப வேண்டும். அஸ்பாபுகளின் மூலம் உதவி பெறலாம். உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அனைத்தும் அது பாவங்களின் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. காலங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. காலங்களை மாற்றுவது, நிலைமைகளை மாற்றுவது மனிதன் செய்கின்ற பாவங்களாகும். நன்மைகளை உண்டாக்கும், பாவங்களை உண்டாக்கும். சூரா அஷூரா 30 வசனத்தில் சொல்கிறார், ஏதாவது சோதனைகள் உங்களுக்கு ஏற்பட்டால் அது உங்களுடைய கரங்களினால் நீங்கள் தேடிக்கொண்டதாகும். அல்லாஹ் அநேகமான தப்புக்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே ஒரு மனிதனுடைய பாவங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய அழிவை தௌபா தான் பாதுகாக்கும். அதே போன்று அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விடயங்களின் மூலமாகத்தான் உலகத்திலே கெடுதி உண்டாகும். அப்படியான கெடுதிகளை விட்டு ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விடயங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்போது அவர்கள் எங்களுக்கு மாற்றம் செய்தார்களோ அப்போது அவர்களை நாங்கள் பழி வாங்கினோம், அவர்களை அழித்தோம், நீரிலே மூழ்கடிக்க செய்தோம். சூரா ஸுஹ்ருஃப் 55வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு மனிதன் அவனுடைய வீடு, அவனுடைய மனைவி, அவனுடைய வாகனம், அவனுடைய தொழில், அவனுடைய நிலைமைகள் சீரில்லாமல் இருப்பது, அவனுடைய பரக்கத்தை அவன் இழந்திருப்பது எல்லாமே பாவங்களின் வெளிப்பாடாகும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எந்த நேரத்தை நீங்கள் இபாதத்தில் கழிக்காமல் பாவமான விடயங்களில் கழிப்பீர்களோ, நல்ல விடயங்களில் கழிக்க வேண்டிய நேரங்களில் வீணான விடயங்களில் கழிப்பீர்களோ அது மோசமான நேரமாக கருதப்படும். நல்ல விடயங்கள் எந்த அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய விடயத்தில் எந்த நேரத்தை கழிக்கின்றீர்களோ அது பரக்கத்துக்குரிய நல்ல நேரமாக கருதப்படும். நல்ல விடயங்களை செய்தால் அது நல்ல நேரம், பாவமான விடயங்களை செய்தால் அது கெட்ட நேரமாக கருதப்படும். பாவமான மோசமான ஹராமான விடயங்களை விட்டு ஒரு மனிதன் பயங்கரமான நோய்களை விட்டும் விரண்டோடுவதை போன்று விரண்டோட வேண்டும். பாவங்களை விட்டும் விரண்டோட வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடை விட்டும் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் எழுதியது உலகத்தில் நடக்கும். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை மாற்றக்கூடிய ஒன்று தான் துஆ. நாடியவருடைய விடயங்களை அல்லாஹ் துஆவின் மூலமாக மாற்றுவான். அல்லாஹ் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை துஆவை தவிர வேறு எதன் மூலமாக மாற்ற முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கின்ற நலவுகளை தவிர வேற எதன் மூலமாக வாழ்க்கையில பரக்கத்தை உண்டு பண்ண முடியாது என்று சொல்லி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் அஹ்மத் தாலிப் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக ஹுத்பாவை விட்டும் விடைபெற்று சென்றார்கள். இறுதியாக நாங்கள் புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை நேர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவெளி.